நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, power, honor and praise be to God Almighty now and forever. இந்த மாதத்திலே இந்த ஆராதனையில வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். I greet the congregation of gathered here for the first service of the month in the name of the Lord and Savior Jesus Christ. நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நீங்கள் இன்று முதலே அற்புதங்களை காண போகிறீர்கள். Truly, from the first day of this month, first Sunday of this month, you are going to see a miraculous thing in your life. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏதோ ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார் என்பதை ஜனவரி 1 சண்டே வந்து சாட்சி சொல்லுவீங்க. You believe it or not, you would definitely come and testify in the first week of January saying that God did a miraculous thing in my life. சாதாரணமான அற்புதம் கிடையாது. It's not going to be an ordinary miracle. அவர் பலமான காரியத்தை செய்ய போகிறார். He is going to do powerful things. ஹலோ, ஆமா, சில யூத் எல்லாம் காலை பிடிக்க போறேன் நான். I'm planning to plead few youth touching their feet. நிஜமா தான் சொல்றேன். சபைக்கு ஒழுங்கா வராத யூத் வீட்டுக்கெல்லாம் போய் அவங்கள உட்கார வச்சு அவங்க 2 காலை பிடிச்சு அழுவ போறேன். To the youth who are not turning up to the church every week, I'm planning to go to their houses, hold their feet and girls or boys, be it girls or boys. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. Just wait and watch if it's happening or not. ஏன்னா கர்த்தரை தேடல். பாருங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு பொம்பளை பிள்ளை இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சது, உலக நாடுகளை பார்க்க வச்சது ஒரே ஒரு வார்த்தை, thank you Jesus. We have to seek God every time. If we were to see, we recently saw a female cricket player, a cricketer, Jemima, she just said a word, thank you Jesus, at the very first time after her victory, and that made the entire world turn and look at her. அந்த gift டிஸ்ட்ரிபியூஷன் பண்றப்போ அந்த ஆர்கனைசர் கேக்குறாரு, நீ விளையாடும் போது ஏதோ உதடுகள் ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தது, என்னதுன்னு கேக்குறாரு. As she was playing, she was murmuring something, and the organizer, while he was giving the award, he just asked her what was it. நீ சும்மா இருப்ப, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற அததான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். I just said the words, you shall stay calm and God will fight for you. என்ன ஆச்சரியமான காரியம் பாருங்க. See how miraculous it is. ஹல்லேலூயா. Hallelujah. நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணணும். We also are expected to achieve something. தண்டசோரை தின்னுட்டு எல்லாருக்கும் வேதனையா இருக்க கூடாது. We shouldn't be a burden to anyone. ஏதோ ஒன்று சாதிக்கணும். We have to achieve something. ஒவ்வொருத்தரும் கேட்டா சொல்லுவாங்க, எதையோ சாதிச்சேன். நான் சொல்லட்டுமா, சாதிக்கிறதுனா தெரியுமா? ஜெபிச்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுதான் அச்சீவா இருக்கு. If I ask something, everybody would have some answer or the other about achieving things. But let me tell you very clearly, achieving is nothing but praying in the presence of God, sitting in the presence of God and gaining more souls to God. ஏதோ ஒன்று கச்சிச்சேன் காலை, அந்த வலியோட நான் நிக்கிறேன். Something bit my leg and I'm standing with that pain. அதுல ஆடுறேன். I'm dancing with that. கொஞ்சம் கூட கவலைப்படல. And least bother about it. என் நோக்கம் எல்லாம், என் பசி எல்லாம், என் தாகம் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பணும், அநேகரை கர்த்தருக்கு முன்பாக நீதிக்குட்படுத்தணும். My motive and aim is that my thirst and hunger is all about you have to shine for Lord and bring many people into God. ஓங்கூர்ல இருந்து என் புள்ள வந்துக்கிறார், ராஜலட்சுமி, எழுந்திர பிள்ளை. எல்லாம் பாருங்க, அந்த பிள்ளைக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். பின்னால் அவங்க ஹஸ்பண்ட் வந்துக்கிறார், சதீஷ். அவங்க ஓங்கூர் பக்கத்து கிராமம் வருது. இந்த பிள்ளை இது ஓங்கூர், திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த பிள்ளை என்ன ஊர் மாதிரி? கம்பூர். கம்பூர்ல போய் கம்பூர் சுத்தி நிற்கிறான். உட்கார். We have in our midst a sister and a brother who I baptized personally. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ வாழ்க்கையில ஆண்டவர்
ஒரு கிரேட் மிராக்கலை செய்துட்டார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். God has done a great miracle in our life today. நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே போகலாம். Let's get into the sermon for the day. வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16, 17, 18 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும், அப்படி படிக்கணும், வெள்ளியையும் பொன்னையும், வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும், நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ஆகையால் இந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேலும் செலுத்துவாயாக. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். Let's turn to book of Ezra, chapter 7, verses 16 to 18. Let me read it for you. And all the silver and gold that you can find in all the province of Babylon, with the free will offering of the people and of the priests, offered willingly for the house of their God, which is in Jerusalem, that you may buy promptly with this money bullocks, rams, lambs, with their meal offerings and their drink offerings, and offer them upon the altar of the house of your God, which is in Jerusalem. And whosoever shall seem good to you and to your brethren to do with the rest of silver and gold, that do according to the will of your God. நன்றாக நாம் கவனிக்கலாம். 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். Let's listen very carefully. I'm going to highlight 2 different things and end the sermon. இங்கே அர்த்தசஷ்டா ராஜா எஸ்ராவுக்கு சொல்லி அனுப்புகிறார், உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். Here we could see the king Artaxerxes of Persia says to Ezra, you could do something good that is according to the will of God. நலமாய் தோன்றுகிறபடி உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு செய்யுங்கள். He also says, do something which seems good to you, to the Lord. உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். You have to do it according to the will of God. நலமானதை செய்ய நலமாய் தோன்றுகிறதையும் செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தையும் செய்ய வேண்டும். We have to do that seems good to us and also do something seems good under the will of God. இந்த நலமாய் தோன்றுகிறபடி என்கிற அந்த வார்த்தைக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். To highlight about which seems good, I would like to refer from 1 Psalms chapter 19 verses 4. அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியேனாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. Hallelujah. And Jonathan spoke good of David unto Saul his father, and said unto him, let not the king sin against his servant, against David, because he has not sinned against you, and because his works have been toward your very good. நல்ல பரிந்து பேசுகிறவனாக
இங்கே யோனத்தானை நாம் பார்க்கிறோம். Here we could see Jonathan as a person who is here to recommend for David. சன் டிவில ஒன்னு அடிக்கடிக்கு போடுவாங்க, நலமானதை பேசு நல்லதையே பேசு. In the TV channel, Sun TV channel, they generally mention it very clearly. Speak only good and only good. நல்லா பேசு நல்லதையே பேசு. Speak well and speak only good. நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்த்து பேசு வாழ்த்துதலையே பேசு. Let me tell unto you, talk only the blessing and be blessed. நான் உங்களுக்கு சொல்றேன், உன் வாயினாலே அற்புதத்தை பேசு அற்புதத்தையே மாத்திரம் பேசு. Let me tell you one thing, you shall speak miracles and speak only miracles. ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்களா? ஒண்ணும் பண்ண வேணாம். அப்படியே முழங்கால் படிட்டு 2 கையை மேல உயர்த்தி நல்ல 100 முறை 1000 முறை இயேசு இயேசுன்னு கத்து. அந்த சத்தம் எல்லாத்தையும் மாத்திரும். If you're really tense, don't do anything but just raise both your hands before God and shout Jesus Jesus for 100 or 1000 times and everything will be solved. இயேசு என்றால் அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். What is the meaning of Jesus? It means that he is a God who came into the world to forgive the sins, cleanse all the sins of his people. அந்த பாவங்கள் நேரத்துல உன் கடனை வச்சுக்கலாம், உன் பிரச்சனையை வச்சுக்கலாம், உன் போராட்டத்தை வச்சுக்கலாம், எதை வச்சாலும் அதை அவர் நீக்கி போடுகிறார். Where it's mentioned sin, you could replace it with your debt, you can replace it with your problems, you could replace it with your worries, whatever it is, he would deliver you from that. எங்கெங்க என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறியோ அதெல்லாம் நீக்கி உன்னை ரட்சிக்கிறார். Whatever problems you face and wherever you face it, he is removing it from you and he is delivering you. என்னென்ன குறைவோடு இருக்கிறியோ அந்த குறைவையெல்லாம் உன்னை விட்டு நீக்கி உன்னை ரட்சிக்கிறார். Whatever you are lacking, every lack shall be turned into a blessing. ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில். But you have to stand in the presence of the Lord Jesus. உங்கள் குறைவுகளை கொண்டு போய் மனுஷரிடத்தில் சொல்லாதிருங்கள், அவைகளை வைத்து உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். Do not go and tell all your discrepancies to any human being because he might blackmail you later. நான் சபைக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால், ஒருவரை குறித்து இன்னொருவரிடத்திலே தீதாய் பேசாதிருங்கள், தீமையை பேசாதிருங்கள். பேசினால் அவர்களுடைய நன்மையானவைகளை பேசும். One good advice I would like to tell to the church, do not go to anybody and talk about others, especially don't talk ill about others. If you want to talk good about them. இல்லை என்றால் கடையிலே போய் ஒரு இன்சுலேஷன் டேப் அல்லது மாஸ்க் இல்ல இன்னொன்னு இருக்குது, என்ன டேப்மா? என்ன டேப்பு? ஒயிட் டேப் இல்ல பிரவுன் டேப்பு. அப்படி இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, ஃபெவிக்விக் போட்டுங்க. திறக்கவும் முடியாது, திறக்காம இருக்கவும் முடியாது, தோலெல்லாம் பிச்சுக்குன்னு வந்துடும். If you are able to restrict yourself about talking about others, you could go to the shop and get the sellotape or masking tape and place it. If you find it too easy, then you can get a Fevistick for yourself. பக்கத்துல நல்லா கையை பிடிச்சு Hold on to your neighbors and say, அவங்க முகத்தை இப்படி அப்படி பார்த்து look onto their faces. பேசணும்னு நினைச்சீங்கன்னா நல்லதை பேசுங்க. If you wish to talk, talk only good. கலகம் பண்ணாதீங்க, Do not bring முட்டைய problems. குழப்பாதீங்க, Do not bring problems. யாருக்கும் கலக்கத்தை உண்டு பண்ணாதீங்க, Do not bring tribulation to anyone. விசுவாசத்தை உண்டு பண்ணுங்க, Create faith. நல்லதையே பேசுங்க, Speak only good. நல்லா பேசுங்க. Speak well. ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, இந்த யோனத்தான் தாவீதுக்காக தன் தகப்பனிடத்திலே போய் திறப்பிலே நிற்கிறான். Listen very carefully. This Jonathan whom we are talking about goes to God for David. தாவீது சவுலுடைய பணத்தை திறனானா இல்ல அவன் நாட்டுல பாதி சண்டை போட்டு வாங்கிட்டானா? ஒன்னும் செய்யலீங்க, அவன் நன்மையை செய்தான். 40 நாளா பல வருஷமா மிரட்டி கொண்டு வந்த கோலியாத்த
ஒரே ஒரு கூழாங்கல்ல வச்சு கீழே தள்ளலாம். அதுதாங்க தாவீது செய்த தப்பு. What did David do? Did he steal anything from Saul or do some kind of ill to Saul or something really that shouldn't be pleased? He did not do anything as of that sort. He just went in front of Goliath and he fought for the people who he was troubling for more than years. நம்ம இந்திய பிரதமருக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குது பிடிக்கல. Our own Indian president, Prime Minister did not like the wellness of Tamil Nadu. இவரெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டரா பெற்றிருக்கிற பாருங்க, எவ்வளவு பாக்கியமான இருக்கிறோம். How lucky are we to have him as our Prime Minister? ரொம்ப கவலை ஆயிடுச்சு. இங்க எந்த பீகாரிய எவன் ஆட்சின்னு இருக்கிறான் சொல்லுமா? I feel really bad. I'm not sure who is stamping on each other. இந்த பில்டிங் கட்டினதுல முக்காவாசி பேர் பீகாரிகள் தான். The most of the people who were here for the construction are from Bihar. எப்போது அவங்களுக்கு பீகாரிகளுக்கு சம்பளம் குறைச்சு கொடுத்துக்கிறோமா தரோனா? நல்ல கொஞ்சம் எழுந்து நில்லு சொல்லலாம். Have you ever reduced the salary or wage for them? கூட கொடுத்துக்கிறோமா குறைச்சு கொடுத்துக்கிறோமா? அல்லேலூயா. எவனாவது நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிறானா? Have anyone fought with us? ரெண்டு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனை வேலை வாங்கி இருக்கிறேன். Have got them 2 meals a day and have asked them to work for us. சில நேரம் எப்பவுமே சாம்பார் சோறு அந்த சோறு கிடைக்குதுன்னு என் மனைவி கிட்ட 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்து அப்படியே செஞ்சு அப்படியே கொடுத்துரு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. Even many a times they consume a lot of veg food, so I used to get a kg of chicken and ask my wife to prepare it for them. 140 கோடி மக்களுக்கு ஒரு பிரதமரா இருக்கிறவர் அங்க போய் சொல்றாரு திமுக காரெல்லாம் பீகாரிகளை அடிக்கிறாங்க. A person who is a prime minister for 140 crore people is going there and saying that the Tamil Nadu people are hurting and beating Bihari people. சத்தியமா அவங்க நலமானதை பேசவே முடியாது, நலமானதை மக்களுக்கு செய்யவே முடியாது. நம்மை சுரட்டி வரட்டி எடுத்து நடுத்தருவில் வைக்கதான் அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. Definitely they cannot do anything good for the people or talk anything well midst of them. They are only there to remove all the blessings from us. பாலாஜிக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இப்படி பேசுறாரே அவனாவது கேட்டு தூக்கி உள்ள போட்டானா என்ன பண்றது? I could hear Brother Balaji's mind was saying that pastor is speaking so loudly. என்னங்க மறைமல் நகர்ல நடமாடிக்கிட்டு இருந்தாலும் இயேசுதான் சொல்ல போறேன், ஜெயில உட்கார்ந்தாலும் இயேசுதான் சொல்ல போறேன். If I walk on the streets of Marimal Nagar, I'm going to proclaim Jesus. Even if I go to the jail, I'm going to proclaim Jesus. நம்ம எதுக்கும் கவலைப்படுறது இல்ல, பயப்படுறது இல்ல. I'm not worried or bothered about anything. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த யோனத்தான் பாருங்க, தாவீதை கொலை செய்ய முயற்சி எடுக்கிற காரியங்களை அறிந்த யோனத்தான் தன் தகப்பனிடத்திலே போய் சொல்லுகிறான், அவன் உங்களுக்கு உபயோகமாக தானே இருந்தான். When we see about Jonathan, we could see that when he realizes that there are chances of people to kill David, he is going straight to his father Saul and saying that, why did you try to do this? He is just being a helping source for us. நீங்க எப்பயாவது ஒருத்தரை பத்தி பேசும்போது அவன் உங்களுக்கு உதவியாதானே இருந்தான், ஏன் அவனை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்கன்னு கேட்டிருப்பீங்களா? Have you ever asked when someone come and tell ill about others, saying that he was very helpful to you, why are you talking ill about them? நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒன்னு உதவியா இருங்க, உபத்திரவம் மாத்திரம் யாருக்கு இருந்துராதீங்க. I'll tell you one thing, be of a great help to anybody, do not be a troublemaker. அடுத்தவனை வாழ விடுங்க, அவனை கெடுக்காதீங்க. Let others live, do not spoil them. நம்முடைய ஆணவம், நம்முடைய அகம்பாவம், நம்முடைய திமிர் பேச்சு, திமிரான வாழ்க்கை யாருக்கும் தீமையா இருக்கக்கூடாது. பட் என்னுடைய ஜெபம், என்னுடைய தரிசனம், என்னுடைய பாரம், என்னுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு கலங்கரை விளக்காக இருக்க வேண்டும். Let me tell you very clearly, our thoughts, our actions or our activities or our attitude shouldn't be a problem to others. Rather, our prayer, our vision, our wait for the Lord should be a blessing to others. நீங்க இருக்கிற வீடானாலும், நீங்க இருக்கிற தெருவானாலும், நீங்க வேலை செய்கிற ஸ்தலமானாலும் உங்களை குறித்து
நல்ல சாட்சி சொல்லத்தக்கதாக நம்முடைய சாட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும். It could be a place where we live, it could be a place where we go, or with the church or the work place, wherever it is, they should testify only good about you, and we should retain such attitude towards them and live a testimonial life. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, when the Holy Spirit comes to you, நீங்கள் பலன் அடைந்து, you shall be strengthened எருசலேமிலும், in parts of Jerusalem, அப்புறம் Judea, யூதேயாவிலும், in Judea, அப்புறம் சமாரியாவிலும், in the places of Samaria, உலகம் முழுவதும், all over the world. இது எப்படி நான் சொல்றேன் பாருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலன் அடைந்து, when you attain the Holy Spirit, ஓ மனைவிக்கு முன்பாக, in front of your wife, ஓ கணவருக்கு முன்பாக, in front of your husband, ஓ பெற்றோருக்கு முன்பாக, in front of your parents, நீ வாழ்க்கப்பட்ட வீட்டுக்கு முன்பாக in front of your in-laws house, எப்படி இருக்கணும்? how you have சாட்சியா இருக்கு. you have to live a testimonial life. ஹalleluya. Hallelujah. அடுத்து யூதேயா. Next about Judah. நீ வாழ்கிற பகுதியில உன்னை பார்க்கிறவங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்க கூடாது. In the places you live, people shouldn't get scared about you and go and hide themselves. உங்களை எதிர்கொண்டு ஓடி வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லி அணைக்கத்தக்கதான சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறது. For that I would tell you, if you go forward, people should look at you and come running to you and hug you and say praise the Lord. எஸ்தர் வருதுன்னு ஜெபமேரி ஓடக்கூடாது. It shouldn't be like watching Esther coming forward, Sister Jeba should run away. என் சகோதரி வருகிறார் என்று ஓடி வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும். She should run forward and give her a hug. அப்படியானால் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை இளைய குமாரனுடைய தகப்பனுடைய இருதயம் நமக்கு தேவை. If that's the case, all of us should have a heart of prodigal son's father who ran towards his son. நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. No one is good, not even one. ஒரு வாலிபன் கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? A young man, a youth asked to Jesus, my father, what should I do to attain the everlasting life? என் பிதா தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, என்ன போய் நல்லவன் சொல்றியேன்னு தன்னை தாழ்த்துகிறார். Jesus says, apart from the God the Father, nobody else is good. Why do you say me good? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஒழிச்சுக்கிறோம். Today what has happened in this world is we are hiding ourselves for 5 or 10 rupees. செம்மையா ஞானமா பதில் சொல்லுங்க, அவங்க கேட்டுக்குவாங்க, உங்களோட உறவு வச்சிருப்பாங்க. You shall politely, with a great heart, with a subtle heart, you can give them explanation. Definitely they will realize and understand it and continue the relationship with you. என்னை நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால் எல்லாரிடத்திலும் சமாதானமாயிரு. If you had accepted me as your spiritual father, I would like to give you advice, a small advice, a peaceful advice. Stay in peace with everyone. எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுங்க. Hug anybody. எல்லாருக்கும் நன்மையானதை செய்யுங்க. Good only do to everyone. அநித்தியமான உலக பொருளால உங்களுக்கு நண்பர்களை சம்பாதியுங்கள். With the unnecessary things in the world, the worldly pleasures, you could make more friends. நான் சின்னதுல ஒரு non-detail படிச்சிருக்கிறேன். I have read a non-detail when I was young. 8ஆம் வகுப்பு படிக்கும் போது நினைக்கிறேன். Maybe when I was in my 8th standard. ஒரு பையன் ஆடு மேய்க்க போனானா, ஆடுகளை திருப்பி கொண்டு வரும்போது அவங்க கிராமத்துக்கு மேலாக ஒரு அணைக்கட்டு இருந்ததா, அந்த அணைக்கட்டிலே கொஞ்சம் மெதுவா தண்ணி வந்துகிட்டு இருந்ததா, இவன் போய் இந்த அணைக்கட்டுல இந்த வர்ற கொஞ்சம் தண்ணி அதை பெருசாக்கி ஊரையே அடிச்சிடக்கூடாதுன்னு தான் விரல அந்த ஓட்டைக்குள்ள வச்சு அங்கேயே இருந்தான். I have read a non-detail, as I told you. A young boy who was a shepherd basically went to flock his sheep. As he was returning back, he could see that there was a fence where a place where the water flows towards the land and soil. He just thought that more water shouldn't come into the village and spoil the entire village. So he kept his finger, one of his finger, and locked that hole and stood there for a while.
அவன் ஆடுகள் எல்லாம் வீட்டுக்கு போய்விட்டது. அவங்க பெற்றோர் நினைச்சாங்களாம் சித்தப்பா வீட்டுக்கு போயிருப்பான், மாமா வீட்டுக்கு போயிருப்பான், அங்க இருப்பான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். All his flocks returned to the house, and the parents thought that he would have gone to his relative's place. காலையில பையனை தேடுறாங்க, பையனை காணோம். They are searching him in the next morning. He is not there yet. அந்த வழியா போற ஒருத்தர் வந்து சொல்றாங்களா, ஒரு பையன் கை விரல அந்த ஓட்டைக்குள்ள வச்சு அப்படியே இறந்துட்டு இருக்கிறான். A person who passed that way is saying that there was a boy who kept his finger in the hole and he is lost his life. எல்லாம் அங்க இருக்கிறீங்களா? Are you all here? Everyone here? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு கிராமத்தை காப்பாத்துறதுக்கு, அந்த கிராமத்துல அவன் அப்பாவுக்கு எதிரி இருப்பான், அவன் அம்மாவுக்கு எதிரி இருப்பான், சொந்த பந்தங்களுக்கு எதிரியா இருப்பான், ஒருத்தனையும் கணக்குல வைக்கல. ஒட்டுமொத்த கிராமத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு சிறிய விரல் ஓட்டையை அடைத்து தன் உயிரை கொடுக்கிறதற்கு ஒரு மனிதனுக்கு முடியும் என்றால் நாம் எத்தனை பெரிதாக உயிரை மற்றவர்களுக்காக கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். It's very important for us to realize a small young boy is basically a shepherd. In that particular village, there could be a lot of enemies for his parents, for his mother, for his father, maybe for their relatives. There could be so many things, but he did not think about anything. All he thought is just to protect the entire village from the flood. He just kept his finger and locked it, and he lost his life. If that boy could do such thing for a village, for those many people, imagine we have to be prepared to lose our life for God. நாம் செய்கின்ற சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். நன்றாய் தோன்றுகிறதை, நன்மையாய் தோன்றுகிறதை முழு மனதோடு செய், முழு பலத்தோடு செய், முழு இருதயத்தோடு செய். அது உன்னை காக்கும். தர்மம் தலை காக்கும். It could be a small thing or a big thing. Whatever it is, do just good. Do not do any unjust to anybody. Just do good. Just do according to the will of the Lord, and it should make others live, and it shouldn't destroy anyone. ஆனால் இந்த பிசாசு பிடித்த சவுல், அவன் மேல இருந்த அபிஷேகம் போயிடுச்சு. அவன் மேல ஒரு அசுத்தாய் வந்துடுச்சு. கிண்ணறவாஸ்தான் ஓட்டான் தாவீது. இந்த பிசாசு பிடிச்சவன் இந்த யோனத்தானுக்குள்ள இருந்த இருதயத்தில் இருந்து வந்த வார்த்தைய மதிக்க தெரியல. கடைசியில அவன் சட்டான். Here we could see Saul had a great anointment, but that time he lost everything, and the evil spirit took over it. Different spirit took over it, and David came and played his instrument and brought everything back to life. And here he is finding source to kill David. நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், என் மீது நீங்கள் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, அல்லது என்னை அடித்தாலும் பரவாயில்லை, நன்மைக்கு தீமை செய்யாது அந்த தீமை உன் வீட்டில பேரண்டாக படுத்து கிடக்கும். நீ வெளியே போகும்போது தொடச்சிக்கிட்டு போவ, உள்ள வரும்போது தொடச்சிக்கிட்டு வருவ. வாழுகிற காலம் எல்லாம் அந்த நன்மை உன்னை தொடராது, தீமையும் சாபமும் உன்னை தொடரும். Let me tell you something. Even if you mistake me or get rude about me, it's okay for me. Let me tell you, do only good instead of evil. If you're going to do evil against evil, that evil be like a foot rest on front of your house. You might go weeping it, you might go wiping it and coming back. Only that will rest in your houses. No goodness will follow you. தாவீதுக்காக திறப்பிலே நின்ற யோனத்தானும் சாகிறான். தாவீது மேலே கரிசனை வைக்காமல் கொல்ல வேண்டும் என்று திரிந்தவனும் சாகிறான். Here we could see Jonathan, who went and stood for David, also lost his life, and person who also wanted to kill David, looking to destroy David, also was dead. தீமையே அனுபவித்த தாவீது, தீமையே அனுபவித்துக் கொண்டிருந்த தாவீது, யோனத்தான் மரித்தாலும் அவன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே, தன்னுடைய அரண்மனையில 3 வேளையும் புசிக்கும்படியான அத்தாரிட்டியை கொடுக்கிறார். இதுதான் பாக்கியமான சேவை. Despite Jonathan passed away, David had all bad things from their family, yet he fed all his 3 children all the time in his place. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது,
உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறதை செய்யுங்கள். That was a scripture, and Ezra says, "Do what is good for you and for your brother." அதுதான் சத்தியம். That is truth. அதுதான் அபிஷேகம். That is anointment. அதுதான் நம்ம செய்யற அச்சீவ்மெண்ட். That is a great achievement that anybody could do. Hallelujah. 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 அன்புடைய பிள்ளைகளே, நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். தீமையே வந்தாலும், தீமையே உன்னை கொல்ல நினைச்சாலும் பயப்படாம சாவோம். பரலோகத்தில் இடம் இருக்கு. My beloved children of God, let's do good, let's do only good. Even the evil things come up against us or upon us, do not be worried, do not be dismayed, we shall seek heaven. இரண்டாவதாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். Secondly, let's do only according to the will of God. எப்படி செய்யுங்க? How do we do? சத்தமா சொல்லுங்க. Please be louder. மகிழ்ச்சியா சொல்லுங்க. With great happiness. Yes. என்னங்க தேவ சித்தம்? What is the will of God? நம்பர் 1. First thing. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். Let's turn to book of Galatians chapter 1 verses 4. என்னப்பா? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். It says, "Who gave himself for our sins, that he might deliver us from this present evil world, according to the will of our God Father." நேத்து அந்த வசனம் வாசித்தவனே எனக்கு ஒரு ஒரு ஷேக் வந்துச்சு. When I read the scripture, this verse yesterday, I was little shaken. உங்களுக்கு வருதா இல்லையா நான் கேட்க முடியாது. I'm not sure if I can ask you whether you are moved or not. அப்படி ஒரு ஷேக் உனக்குள்ள வந்துச்சுன்னா நீதான் ஷேக். If you had moved, then you are the great person. புரியலையா? ஷேக்னா ஆமாப்பா, துபாயில இருக்கிற ஷேக் நீதான். ஒரு வசனத்தினால உனக்குள்ள ஒரு நடுக்கம் வருகிறது என்றால் அடுத்து நீதான் அந்த ஏரியாவையே நடுங்க வைக்கிற அப்பா டக்கராய் இருப்ப. If you feel a kind of a trembleness reading a scripture, the fear of the Lord would make you a great person in that particular area. இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது நமக்குள்ள ஒரு கிடுகிடுப்பு வருதுன்னா ஆண்டவர் ஒண்ணு அநேகருக்கு கிலுகிலுப்பா வைக்காம அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு உயர்ந்த இடத்திலே வைக்கக்கூடியது வசனம். When we get a trembleness as we read the scripture, these particular verses, when we realize it, definitely God will not make you a playful thing for others, but He will make you a blessing for others. இயேசு கிறிஸ்து நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். Jesus gave himself for our sins that he might deliver us from the present evil world according to the will of God. எப்படிங்க செய்தார் அத? How did he really do it? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Let's turn to the book of Philippians. 8வது வசனம் பாருங்க. 6வது வசனத்திலே பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையடிச்ச பொருளாக, கொள்ளையடிச்சது தெரியுமா? இந்த திட்டு பொருளெல்லாம் கொண்டாடுறானே அவன் 10 ரேட்டு விற்பானா? அந்த வரைக்கும் லாபம் தான் என்ன பண்ணுவான்? வித்துட்டு போவான். கொள்ளையடிச்ச பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான டோர கை தட்டுங்க. Philippians chapter 2 verses 6. Who being in the form of God thought it not a thing to be grasped to be equal with God, but made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men.
யாரோ வந்து இயேசுவே நீ இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக எல்லாம் சாது, சிலுவையில அறையப்படும் அப்படின்னு சொல்லல. Nobody came to Jesus and said, "Oh Jesus, go and crucify yourself for the sins of the world and for the people in the world." பரலோகத்துல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. There is a conference that's taking place in the heaven. நம்ம ஊர்ல கான்ஃபரன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு குடிச்சு வெறிச்சு கும்மாளம் போடுறது. ஆனா அங்க நடந்த கான்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா, உலகம் முழுவதும் பொல்லாங்கலுக்குள் கிடக்கிறது, தள்ளப்பட்ட 330 தேவர்களும் தேசத்தை நாசமாக்கி விட்டார்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டுமே, ரட்சிக்க வேண்டுமே என்று ஆண்டவர் பிதா புலம்பிக் கொண்டிருக்கும் போது எல்லாரும் திருவிழாவில காணாத போன திட்டு மூஞ்சிங்க மாதிரி திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து எழுந்தார், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொன்னார். There was a conference in the heaven, as I just mentioned. It's not about the conference in the world where they drink and be merry. It's about the conference with all the holy people there, and God the Father addresses the conference saying that, what do I really do? All the 330 evils had fallen down and it's spoiling the entire world, and we have to do something good about it. That's when everyone stayed quiet like a thief who stole something. But Jesus, with great courage, stood up and said, "Let me be sent. Send me and I will go for you." Hallelujah. சந்தோஷமா? Are you all happy? மகிழ்ச்சியா? Are you all rejoicing? உற்சாகமா? Are you all? மனுஷரின் ரூபம் எடுத்து அடிமையின் சாயலானா. He took the version of men and he came as a servant. அடிமையின் சாயல் என்ன தெரியுமா? What is the அடிமையின் image of a சாயல் servant? தெரியுமா? அவங்கிட்ட கவுடு இருக்காது, சூது இருக்காது, வஞ்சகம் இருக்காது, கபடம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. யாரு சொன்னாலும் செய்வான், யார் கூப்பிட்டாலும் வருவான், யார் எதை சொன்னாலும் செய்வான், சொல்லாமையும் செய்வான். அவன் தாங்க அடிமையின் ரூபம். Do you know what's the image of a servant? Image of a servant is nothing but he will not have any orders, but he will do anything that anybody orders. He will not show up his pride. He will not show up his prestige. He will not show up his capability to do anything, but stay quiet and calm and do whatever people says. தன் எஜமானனை விரும்புகிறார். தன் எஜமானுக்கு எது இஷ்டம், தன் எஜமானுக்கு எது செஞ்ச பிரியம், அதை எஜமான் சொல்லாமலேயே தனக்கு தானே அறிந்து ஓடி போய் செயல்படுகிறவன் தான் அடிமையின் ரூபம். Let me tell you, what is being on the image of a servant is, that particular person would only think about the will of his master, only think about the goodness of his master, and will do whatever the master wanted to do without even the master addressing him or telling him you have to do this. He would be doing it. யாரும் கெஞ்ச மாட்டாங்க, இது கொஞ்சம் செய்ப்பா, அது கொஞ்சம் செய்ப்பா, அப்படி செய்ப்பா, இப்படி செய்ப்பான்னு யாரும் கெஞ்ச மாட்டாங்க. சர்ச்சில் ஃபேன் எல்லாம் கரப்பட்டு இருக்குதுன்னா தானா வருவாங்க, அவங்களா செலவு பண்ணுவாங்க, அவங்களா ஏறுவாங்க, ஃபேனுங்களை தொடப்பாங்க. அதுதான் ஆண்டவருக்காக எடுக்கப்பட்ட அடிமையின் ரூபம். Nobody will go and request anybody saying, come and do this, come and do that. Nobody will be pleading anybody to do this. But people who with the image of a servant would come voluntarily. If they find some dust in the fan, if it's dirty, they would come, they will spend, they will clean it. And this kind of attitude is known as a person with the image of a servant. ஆமா, நேற்று நான் கார் கழுவினுக்கிறேன், அந்த பக்கம் வந்து போற 2 பேர் சொன்னாங்க, உங்க சர்ச்சில் யாரும் கார் கழுவ மாட்டாங்களா? நான் சொன்னேன், எங்க சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் கோட்டீஸ்வரங்க, நான் ஒருத்தந்தாங்க ஏழப்பட்டவன், அதனால தாங்க தொடச்சுங்கிறேன். As I was cleaning the car yesterday, people those who have passed by asked me, 2 of them stopped and asked me, will nobody be there to help you from your church? I said, everyone are crorepathi's and I'm the one who is very poor, and that's why I'm doing this for myself. அடிமையின் ரூபம் எடுத்திருக்கேன். I have taken the image of a servant. சும்மா சொல்றேன். I'm not telling. ஆனா உண்மையா என்னன்னு கேட்டா, அடிமையின் ரூபமாக இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் கிரேக்கன் என்றும் பார்க்கவில்லை, யூதன் என்றும் பார்க்கவில்லை. கிரேக்கனுடைய கிராமத்திற்கு போய் ரட்சிப்புகள் நடத்தினார். நாயின் கிராமத்துக்குள்ளே போய் கைம்பெண்ணின் மகனை எழுப்பினார். ஜபாலய தலைவனாயிருந்த எவ்விருவின் மகளையும் எழுப்பினார். Let me tell you, Jesus, when he came to the world, he did not see who is Greek.
He did not see who is Judicians, who are Jews. He just saw what is good for the people. He went to the servant's place. He just woke them up from their death. He did a lot of miracles. He did not differentiate the people. ஆகவே அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். The scripture says in the 8th verse, and being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. ஆதலால் தேவன் அவருக்கு எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த நாமத்தை கொடுத்தார். Therefore God exalted him highly among all the names in the world. நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கைக்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. We have to rightly understand that Jesus surrendered himself voluntarily for the goodness to do the will of the Lord, and that is why his name has been exalted above every name. சிலர் பாருங்க, என்ன பிரசங்கம் கேட்டாலும் வாழ்க்கையில மாற்றமே இருக்கு. If you could see many people, they might listen to a lot of sermons, messages, everything, but there wouldn't be any change in their lifestyle. ஒவ்வொரு வாரமும் உனக்கு இந்த பட்டறையை வைத்து அந்த பட்டறைக்காரன் உன்னை உருவாக்குகிறான் என்றால் அவருடைய விருப்பத்துக்கு அந்த பொருள் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுதுதான் அழகான உருவமாக மாறும். ஒப்பு கொடுக்காவிட்டால் இந்த இரும்பு எதற்கும் உதவாது, இந்த தங்கம் எதற்கும் உதவாது, இந்த செம்பு எதற்கும் உதவாது, இந்த அலுமினியம் அட்ரஸ் இல்லாம உதகாது என்று தூக்கி எறிந்து விடுவான். எந்த கடைக்காரனும் வாங்க மாட்டான், எந்த ஸ்கிராப்புக்காரனும் வாங்க மாட்டான், உபயோகமற்றதாக மாறிவிடும். ஆனால் சத்தியத்தை கேட்டு அர்ப்பணித்து ஒப்புரவாகி தன்னை அர்ப்பணித்து வாழ்க்கை செய்கிற அவருடைய தரம் மேல 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 போய்கொண்டே இருக்கும். அதாவது எப்படி வர 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 ஈசாக்கு விருத்தி அடைந்தார், பெரியவனா. Like any material that's brought into its shed, that's been used by the master, it could be a gold, unless until it's showed in a furnace and it's melted and wanted to do a kind of a thing. If it's not surrendering itself to it, it would be considered to be a waste. Take it to aluminium or take it to iron or take it to brass, whatever, copper, anything for that matter. If it's not doing or molding itself according to the will of the master, it would be considered as a waste, and we are not to be considered as a waste. But when we accept the truth, listen to the truth, surrender ourselves to the truth and realize it and live our life according to the word of God, definitely we shall be lifted, exalted and made great in every way. Hallelujah. ஜோரா சொல்லுங்க. தூக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க. பரவாயில்லையா? அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போலுது. அவங்கள கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறதுன்னா தெரியுமா? யாருன்னா காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி உங்களை ஒத்திக்கணும் போல இருக்கு. It feels great to realize that everyone are awake and listening to the word. இரண்டாவதாக எபேசியர் 6:6. Secondly, let's turn to book of Ephesians chapter 6 verses 6. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. I would like to highlight it for you, not with the eye service as man pleasers, but as a servants of Christ, doing the will of God from the heaven. எப்படி செய்ய சொல்றாருங்க? எப்படி? எதுக்கு? எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்? புரியலமா? ஆமா, மற்றவங்க மெச்சிக்கணும்ன்றதுக்கு செய்யக்கூடாது, மற்றவங்க பாராட்டணும்னு செய்யக்கூடாது,
மற்றவங்க தலைமையில வச்சு ஜிங்கி ஜிங்குன்னு ஆடணும்னு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. என்ன மாதிரி ஒருத்தன் கோயிலுக்கு போனானா பிரச்சனையோட, அங்க 2 ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுனுக்குது. நம்ம கதையே ஜிங்கு ஜிங்குன்னு வந்தா இது 2 என்ன பண்ணிக்குதுங்க? அந்த மாதிரி இருக்க கூடாது. ரொம்ப ஸ்விங்கா இருக்கணும், ஸ்விங்கா எழும்பணும், கர்த்தருக்கு பிரியமா செய்யணும், பிரியமானதை செய்யணும், கர்த்தருடைய சித்தப்படி செய்யணும். My beloved people, as the verse states very clearly, we shouldn't do anything that serves, like we serve as a men pleasers. We shouldn't be like doing anything that pleases men or to find some pleasure in men or to find goodness in men. We shouldn't be pleasing men. After all, we have to do anything from our hearts, fullness of our heart, for the will of the God, so that we would be blessed and considered great. மனப்பூர்வமா செய்ய, we have to be doing it from our heart within, with the fullness. மனப்பூர்வமா, மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட. ஐயோ இத கொடுத்துட்டா நமக்கு நஷ்டமாயிடுமே, அங்கே போயிடுச்சு, நஷ்டம் உனக்கு வந்துச்சு. மனப்பூர்வமா தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். When we do something, whatever for that matter, we'll do according to the will of God with a fullness in our hearts, God shall exalt us, lift us high, not like a tail, but like a head, not down, but on the top of everything. சிலர் கொடுக்கறதே பழையதான் கொடுப்பாங்க, சாப்பாடு இல்லை, துணிமணி. அது கூட சொல்லுவாங்க, நம்ம பத்திரமும் இத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தேன், இது தேய்ச்சி 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 துவைச்சி துவைச்சி கட்டி இருக்கோம். அம்புட்டு புழுகு வண்டி வண்டியோ சொல்லும், 2 முறை தாங்க கட்டி இருப்பேன், 3 முறை தாங்க கட்டி இருப்பேன், 4 முறை தாங்க கட்டி இருப்பேன், 4 வருஷமா வச்சுக்கிறேன், யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாத. இது கொடுக்குற குணங்கிறான், இதுக்கு இதை தூக்கி நெருப்புல போட. So many people, many sisters for that matter, if they wanted to give clothes, or many brothers when they wanted to get rid of their old clothes, they would tell so many things. It could be false, it could be true, but they might tell something that pleases the other person to take it for themselves. They would say, I had used it only for fewer times, but they might be using it for many times. It might not be new also, it might be old, but when this kind of attitude doesn't please God. அப்படி மனப்பூர்வமா யாருக்கு கொடுக்கலாம், யாருக்காக செய்யலாம், அப்படி இல்லைங்க. இங்க தோணிச்சா, பிளாஷ் அடிச்சுதா, தூக்கி கொடு, நல்லதோ கெட்டதோ இங்க வந்துடுச்சு, கொடுத்துரு. When you feel in your heart, when you are insisted in your heart to give or distribute something, do not think twice, just give it off. பரலோகத்தின் பலகணங்கள் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை காண்போம். When we do these kind of good things, definitely we shall see the doors of heaven opens and the blessing shall fall on us. சிலர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க எப்படி தெரியுமா, இன்னைக்கு செஞ்ச கோழிக்கறிய திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் எங்க சனினா இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள சனினா இருக்கும். அந்த சனியனை எடுத்து இந்த சனியம் கொடுக்கறதுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நேத்து தான் செஞ்சேன், நாங்க சாப்பிட்டு மிச்சம் சாப்பிடுங்க, உன்னை சனியம் தான் தொடரும், ஆசீர்வாதம் தொடராது. Many times what happens is people would refrigerate the leftovers. For example, they're going to cook chicken today and they leave the leftovers in the fridge. It would be there for Monday, Tuesday, Wednesday, the entire week. On the next Saturday, they would go and give it to others. They wanted to clear the fridge. So they go and give it to others saying that we just did it today and it's a leftover after we finished. This is not right. When you're doing these kind of actions, this definitely doesn't please God. This is a disaster to others. எனக்கு செஞ்சு திருப்தியா சாப்பிட்டியா, மிச்சம் இருந்துதா, ராத்திரிக்கு முடிஞ்சா சாப்பிடு, மறுநாள் காலில்
எடுத்து குடுத்துரு. If you're happy about the food you consume today and you're filled in your stomach and your heart is also filled, just don't refrigerate it again. Just give it to others. மனப்பூர்வமா கொடு. Give it with full heart. மஞ்சத்தூள் போட்டு, உப்பு தூள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு, மடிச்சு ஃப்ரிட்ஜ்ல ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு எல்லாம் நடக்கும். அதை எடுத்து வச்சு அந்த அந்த அனல் அந்த ஐஸ் எல்லாம் குறைஞ்ச பிறகு கடாயில ஊற்றி பெரட்டி அதை சாப்பிட்டு என்னன்னு தெரியல வயிறு விஷமா இருக்குது. நான் சொல்றேன் அந்த வயிறு வச்சுங்கிறேன். There are many times where people get something and they add all the ingredients to it and put it in the fridge and take it after a couple of days to fry and eat it. And then they'll say like, I feel something bad in my stomach. I find it bloated. I would say it should blast instead of bloating. That would be better. ஐரோப்பிய நாடுகள்ல நீ வைக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி போர் தண்ணி இல்ல, கடல் தண்ணிய உப்பு தண்ணிய நல்ல தண்ணி ஆக்கி நாட்டுக்கு முழுவதும் கொடுக்கிறான். அங்க எப்பவுமே ஒரு குளிர் இருக்கும். அதனால அந்த பொருள் கெடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பெஞ்ச மண்ணாவையே ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சா காலைல பொண்ணா காட்சிதான். In the European countries, yes, this could be possible because the water is not from the bore, it's straight from the sea. The sea water is converted after removing all the saltness from it and it's been distributed. In that case, the weather is also very cold. There's no chances of food to get stale or spoiled. But here, that doesn't work. If we were to see, the manna that was given from the heaven was considered to use and consume only for that day. When they preserved it for the next day, everything was spoiled. அங்க ஒரு மாசத்துக்கு தேவையானத மாடு அடிக்கிற இடத்துல மீன் இருக்கிற இடத்துல போய் வாங்கி பதப்படுத்தி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் என் உயரத்துக்கு இருக்கும் அடக்கிடுவாங்க. ஆனா கெடவே கெடாது, பூர்ணமும் பூக்காது, பூசணமும் பூக்காது. ஆனா செஞ்சா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். In European countries and in Middle East, what they do is they go to the market once in a week, to the fish market or the meat market. They go, they purchase everything and they preserve it. They add all the preservatives. They preserve it in the refrigerator, which is at like 6 feet high. And they just preserve it and keep it. And whenever required, they take some amount and they use it and consume it. It will be yet fresh and taste. But here, it really doesn't work. எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Whatever you do with a fullness of heart with will of God. மூன்றாவது எது தேவனுடைய சித்தம்? முடிக்க போறேன். Thirdly, what is the will of God? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். Let's turn to the book of 1 Thessalonians chapter 4 verses 3. ஆமா, எபி பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள பார்த்து. I would like to read it for you. For this is the will of God, even your sanctification, that you should abstain from the fornication, that every one of you should know how to possess his own vessel in sanctification and honor. Let me tell you, not in the lust of passion, even as the Gentiles who know not God, that no man transgress and wrong his brother in any matter, because the Lord is the avenger of all such, also have forward view and testify. எதுங்க தேவ சித்தம்? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கு. Which is the will of God? The will of God is all of us to be sanctified and to be holy. அவனவன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள பார்த்து. That every one of you should know how to possess your own vessel in sanctification. இந்த உடம்புல உபயோகம் இல்லாத ஒரு பொருள் யாராவது சொல்ல முடியுமா?
Can anyone address one part of the body that's not of any use? சந்திரவங்க தான் சொல்லணும். பித்த பையே இல்லாம வாங்குங்கிறார். சொல்லுமா? சந்திரன் பிரதரு கார்பல் பேகை இல்லாம வாங்குங்கிறார். I'm talking about Brother Chandran who is not looking up to it. எனக்கு ரொம்ப யோசனை. ஜீரண பையில அந்த பித்தம் ஒரு சொட்டு சாப்பாட்டுல இறங்கினாதான் சாப்பாடே ஜீரணம் ஆகுமா? ஆனா ஒரு மிஷின் நல்லா வேலை செய்யுது. எப்படிதான் ஜீரணம் ஆகுதுன்னு தெரியல, சாப்பிட்றாரு, எல்லாம் பண்றாரு. எது இல்லாம? பித்த பையே இல்லாம. He's a person living without a gallbladder. It's surprising to realize that how his digestive system should function without even a gallbladder. So he is moving very normally. There's nothing particular or specular in what he does. It's just doing whatever general human could do. ஆனா அவருக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ற பித்தம் இருக்குது. அது சொட்டு சொட்டா இறங்குது ரத்தம். அதனால சாப்பிட்டதெல்லாம் பஸ்மம் ஆயிடுது. He has the blood of Jesus which falls within him in drops, and that sanctifies him, and he is fine. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீரணம் ஆகலன்னா வாந்தி எடுப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் விட ஒரு வாந்தி எடுத்த மாதிரியே தெரியல ஆபரேஷன் ஆனதுல இருக்கு. I have heard many people saying when there is an indigestion or when the food doesn't digest properly, people will be vomiting. I haven't heard or seen him vomiting at any point of time. எது உள்ள போனாலும் கல்லுமில உள்ள போனாலும் கரைச்சி எடுத்துட்டு எப்படின்னே தெரியல. கிருபை. Whatever gets inside in him gets digested. That's a grace. Hallelujah. அவன் தன் சரீர பாண்டங்களை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள பார்த்து. Scripture says every one of you should know how to possess your own vessel in sanctification and honor. உணவே மருந்து. Food is medicine. Food is a medicine and medicine is our food. ஹலோ, எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? Are we all here? ஆகவே இந்த சரீரம் பரிசுத்தமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Therefore, to have this vessel holy is God's will. மூணே ஒன்றுதான். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தது தேவனுடைய சித்தம். Just three things: to sanctify us, to make us pure, to get us rid of our own sins. Jesus surrendered himself on the cross. This is the will of God. எதை செய்தாலும் மனுஷருக்கு பிரியமாய் செய்யாம தேவனுடைய மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது தேவனுடைய சித்தம். Whatever you do, you shouldn't do to please men, but you have to analyze what is the will of God and do it. That is the will of God. அப்படியே தலைமையில கை வச்சுதான் சொல்லுங்களேன் ஒரு முறை. Let's place our right hand on our head and say, என் சரீரத்தை பரிசுத்தமாக to keep my ஆண்டு கொள்வது I shall rule it with sanctity. தேவனுடைய சித்தம். That's the will of God. ஆமென். நல்ல ஜோரா கை தட்டி சொல்லுங்க. தேவனுடைய சித்தம். ஆமென். தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு யாருக்கு பிடிக்க கூடாது பித்தம்? பித்தம் முடிச்சது வெண்ணெய் அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டு வாங்க. பி கேர்ஃபுல். ஹலோ, தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். May the will of God prosper in your life. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.